ஆளுநர் உரையில் இடம்பெற்றுள்ள லோக் ஆயுக்தா அமைப்பு உள்ளிட்ட திட்டங்கள் அரசியல் தலைவர்கள் வரவேற்றுள்ளனர். அதே நேரத்தில் புதிய திட்டங்கள் இல்லை என்ற விமர்சனத்தையும் சில தலைவர்கள் முன்வைக்கின்றனர். ஆளுநர் உரை வழக்கமான ஒரு உரையாகத்தான் அமைந்துள்ளது. இதில் வரவேற்கக்கூடிய இரண்டு அம்சங்கள், ஒன்று லோக் ஆயுக்தா சட்டத்தை நடைமுறைப்படுத்த தமிழக அரசு முயற்சிக்கும் என்கிற அறிவிப்பு. இரண்டாவது, உயர்நீதிமன்றத்தில் தமிழை வழக்காடு மொழியாக நடைமுறைப்படுத்துவோம் என்கிற அறிவிப்பு. இந்த இரண்டையும் விடுதலை சிறுத்தைகள் வரவேற்கிறது. கிரானைட் வெட்டு எடுக்கக்கூடிய புதிய கொள்கை உருவாக்கப் போவதாக அரசு அறிவித்திருக்கிறது. ஆனால் ஏற்கனவே சகாயம் அவர்கள் சென்னை உயர்நீதிமன்றத்தில் அளித்த அந்த அறிக்கையில் சிபிஐ விசாரணை கோருகிறார். அது பற்றி ஆளுநர் உரை என்பது மௌனம் சாதிக்கிறது. ஒட்டுமொத்தமாக ஆளுநர் உரை என்பது மக்களுக்கு ஏமாற்றம் அளிப்பதாக உள்ளது என்பதை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி மாநில குழு சார்பாக நான் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். அண்மை காலமாக இருந்து வரக்கூடிய இந்த அரசனுடைய கருத்துக்களை அப்படியே பிரதிபலிக்கக்கூடிய உரையாகத்தான் அமைந்திருக்கிறதே தவிர இதில் எந்தவிதமான புதிய திட்டங்களோ புதிய அறிவிப்புகளோ இடம்பெறவில்லை. குறிப்பாக தமிழகத்திலே கடந்த 3 ஆண்டு காலமாக நடைபெற்று வருகின்ற கௌரவ கொலைகளை தடுத்து நிறுத்துவதற்கு தனிச்சட்டம் கொண்டுவரப்பட வேண்டும் என்று அனைத்து தரப்பினராலும் வலியுறுத்தப்பட்டு வருகிறது. அது குறித்து ஒரு வரி கூட இந்த ஆளுநர் உரையில் சொல்லப்படவில்லை.